நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. உள்ள எங்க போச்சு, கட்டி ஆட்டி ஆச்சிட்டு அம்மா வந்து கொஞ்சம் சரி சரி சரி. இது ஒன்னு வளையல் ஒன்னு பேசிட்டு ரெண்டுமே பாப்பா வந்துட்டான். எது போடலாம்? இதா ஏது வேணும்? அம்மாட்ட கேட்கலாம். அம்மா இது வேணுமா இது வேணுமா சொல்லுங்க. எனக்கு எதுவும் வேண்டாம். இப்ப தூங்க போற நேரத்துல உனக்கு வளையல் பிரேஸ்லெட் இதெல்லாம் தான் வேணுமா? அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒழுங்கா தூங்குறியா? பாப்பாக்கு வேணும். சொல்லுங்க இது வேணுமா இது வேணுமா? ஐயோ எனக்கு எதுவும் வேண்டாம். உனக்கு எது வேணுமோ அதை போட்டுட்டு தூங்கு. அப்பனா இது ரெண்டுமே வேணும். ரெண்டும் வேணும்னா ரெண்டும் போட்டுட்டு தூங்கு. ரெண்டு பாப்பாக்கு இல்ல, பாப்பாக்கு ஒண்ணு அப்பாக்கு ஒண்ணு. அப்பாக்கா? ஆமா, உன் அப்பா உன்னோட வளையல பிரேஸ்லெட் தான் போட போறாரு. பாப்பா கூட்ட அப்பா போடுவாங்க. சரி போடட்டும். அம்மா உன் அப்பா எங்க? அப்பாங்க பட்ச் பண்ணாங்க. ஓ பிரஷ் பண்றாரா? அம்மா நீ பிரஷ் பண்ணல? அப்பா என்ன சொல்லிருக்காரு? டெய்லியும் காலையிலயும் பிரஷ் பண்ணணும், நைட்டு தூங்கும்போது பிரஷ் பண்ணணும்னு சொல்லிருக்காருல்ல, நீ பண்ணல? பாப்பா வெச்சு பண்ணிட்டேனே. பிரஷ் பண்ணிட்டியா? எப்ப பண்ண? நான் உனக்கு சாப்பாடு ஊட்டி விட்டதுல இருந்து இவ்வளவு நேரம் நீ என் கூடயே தான் இருக்க. எனக்கு தெரியாம எப்ப பிரஷ் பண்ண? அது பாப்பா நாளைக்கு பண்ணிட்டேன். நாளைக்கு பண்ணிட்டியா? சரியா, நாளைக்கு இன்னும் வரல. இனி தூங்கி எந்திரிச்சாதான் நாளைக்கு வரும். அப்புறம் எப்படி நீ நாளைக்கு பண்ணுவ? தூங்கி எந்திரிச்சா நாளைக்கு வருமா? அப்பனா நேத்தே பண்ணிட்டேன். நேத்தே பண்ணிட்டியா? ஆமா நேத்தே பண்ணிட்டேன். அம்மோ அப்பவே அப்பாட்ட குட் நைட் எல்லாம் சொல்லிட்டு வந்தா இன்னுமா தூங்காம இருக்க? அப்பா பாப்பாக்கு தூக்கமே வரல. அம்மா பேட் பால் விளையாடலாமா? எது பேட் பால் விளையாடுறதா? ரியா குட்டி மணி 11 ஆகுது. இந்நேரத்துல எப்படி பேட் பால் எல்லாம் விளையாட முடியும்? அப்பனா பாட்டு பாடி விளையாடலாமா? சரி சரி, உனக்கு தூக்கம் வரல, நீயும் அம்மாவும் பாட்டு பாடியோ கதை சொல்லியோ என்னமோ பண்ணி விளையாடுங்க. அப்பாவுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அப்பா வெளியே போயிட்டு வந்துடுறேன். எங்க இந்நேரத்துல எங்க போறீங்க? அப்படி என்ன வேலை? ஐயோ ஆமா, உனக்கு தெரியாதுல்ல ஐஷு, இன்னைக்கு 31st விடிஞ்ச நியூ இயர். அதுக்கு நீங்க எங்க போறீங்க? ஐஷுன்னு சக்தியை பார்க்க போறேன். என்னைக்குமே 31st நைட்டு நாங்க 2 பேரும் ஒன்னா தான் இருப்போம். நமக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த நியூ இயர்ல தானே நீ என் கூட இருக்க, அதனாலதான் உனக்கு தெரியல. இது நானும் சக்தியும் சின்ன வயசுலயே முடிவு பண்ண விஷயம். ஒரு வருஷம் முடியும் போதும் நாங்க 2 பேரும் ஒன்னா தான் இருக்கணும், புது வருஷம் தொடங்கும் போதும் நாங்க ஒன்னா தான் இருக்கணும்னு சொல்லி இந்த 31st நைட்டு நாங்க 2 பேரும் என்னன்னாலும் மீட் பண்ணுவோம். 12 மணிக்கு நியூ இயர் வந்ததுக்கு அப்புறமா ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு தான் வீட்டுக்கு வந்து தூங்குவோம். ஏங்க இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா இல்லையா? 2 பேரும் பிரிஞ்சிருக்கீங்க, அதனால ஒரு வருஷம் முடியும் போதும் ஒரு வருஷம் தொடங்கும் போதும் 2 பேரும் மீட் பண்றீங்கன்னு சொன்னா பரவாயில்ல. இது வருஷம் ஃபுல்லா 2 பேரும் ஒன்னாவே தான் சுத்திக்கிட்டு இருக்கீங்க. இதுல வேற ஸ்பெஷல்லா 31st நைட் மீட் பண்ண போறீங்களா? சும்மா அப்படி இல்லடி, இது நாங்க சின்ன வயசுல முடிவு பண்ண விஷயம். அப்ப ஏதோ சும்மா விளையாட்டுக்கு சொன்னதுதான். ஆனா அது விளையாட்டுக்கு சொல்லியிருந்தாலும் அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் அதை விடாம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இவ்ளோ ஏன் உனக்கு தெரியுமா? நான் மெடிக்கல் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வருஷம் சைக்காலஜி படிக்கிறதுக்காக துபாயில இருந்தேன். அந்த டைம்ல 31st அன்னைக்கு நைட்டு இவனை பார்க்கணுங்கிறதுக்காகவே நான் நைட்டோட நைட்டா ஃபிளைட் பிடிச்சி இந்தியாவுக்கு வந்து 31st நைட் இவன் கூட இருந்துட்டு திரும்ப நியூ இயர் அன்னைக்கு காலையில ஃபிளைட் பிடிச்சி துபாய்க்கு போனேன். அதே மாதிரி +2 படிக்கும் போது ஒரு நியூ இயர் அன்னைக்கு எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, ஃபீவர் ஆயிட்டு பெட்ல இருந்து எந்திரிக்க கூட முடியல. அப்ப சக்தி என்ன பண்ணா தெரியுமா? நைட்டு 12 மணிக்கு எங்க வீட்டு செவரெல்லாம் ஏறி குதிச்சு வந்து எனக்கு நியூ இயர் விஷ் பண்ணிட்டு போனான். என்ன கொஞ்சம் ஓவரா இருக்குல்ல? கொஞ்சம் இல்ல, ரொம்ப ஓவரா இருக்கு. இப்படி எல்லாம் எல்லாம் லவ்வர்க்காக தான் பண்ணுவாங்க. ஆனா நீங்க 2 பேரும் என்ன ரகம்னே தெரியல. ஏய், லவ்வர்க்காக நாங்களும் பண்ணுவோம்டி. ஏன் நான் உனக்காக பண்ணாததா இல்ல அவன் கையலுக்காக பண்ணாததா? எல்லாம் பண்ணிருக்கோம். ஆனா எனக்காக அவன் பண்றதும் அவனுக்காக நான் பண்றதும் அதுக்கும் மேல. அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. எனக்கு அதெல்லாம் புரிய வேண்டாம். இப்ப நீங்க போயிட்டு எப்ப வருவீங்க அது மட்டும் தெரிஞ்சா போதும். இப்ப மணி 11 ஆகுதா? கரெக்டா 12 மணிக்கு நியூ இயர் பிறந்ததும் அவனுக்கு ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு வந்துருவேன். அவ்வளவுதான். எரியா நீ எல்லாம் ஒண்ணும் போக வேண்டாம். உன் அப்பா தான் ஏதோ நியூ இயர் அன்னைக்கு ஃப்ரெண்ட பார்க்க போகணும்னு ஏதோ சின்ன பிள்ளை மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா உனக்கு என்ன? நானும் சின்ன பிள்ளை தான், நானும் போறேன். ஐஷு சரி, அவளும் வரட்டும் விடு. எங்க இந்நேரத்துல தனியா விட்டுட்டு 2 பேரும் போறேங்கிறீங்க? உன்னை தனியா விட்டுட்டு எங்கடி போவேன்? இங்க வெளியே தாண்டி நின்று பேசிட்டு இருப்போம். சக்தி வரேன்னு சொன்னா இங்க வீட்டுக்கிட்ட தான் இருப்பேன்.
ஓ வெளியே தானா? அப்ப சரி, இருங்க அவளுக்கு தொப்பி போட்டு விடுறேன், அப்புறம் கூட்டு போங்க. அப்பா அப்பா வெளியன்னா அப்ப நம்ம சைக்கிள் ஓட்டலாம். ஓகேடா, நம்ம ஓட்டலாம். என்ன மின்னல் பார்த்துட்டே நிக்கிற? என்ன பின்னால உட்காரலாமா இல்ல அப்பா ஸ்கூட்டர்ல போற மாதிரி முன்னால உட்காரலாமான்னு யோசிக்கிறியா? எங்க உட்கார்ந்தாலும் எனக்கு ஓகே தான். சிட்டா ஃப்ரோடே, நான் நின்று கூட பைக்ல வரணும் வேண்டையோன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏய், வரணுமா வேண்டாமான்னு நான் உனக்கு ஆப்ஷனே கொடுக்கலையே, வந்துதான் ஆகணும், ஏறு. எதுக்குடா வரணும்? நான் என்ன உன் கூட பைக்ல வரணும்னு ஆசையா இருக்குன்னு அந்த டைரியில எழுதியிருக்கேன். என் அப்பா ஸ்கூட்டர்ல போகணும்னு தானே எழுதியிருக்கேன். அப்படி பார்த்தா என் அப்பா ஸ்கூட்டரா இருந்திருந்தா நான் ஏறி இருப்பேன். லாஜிக் கரெக்ட் தான். ஆனா அதுக்குன்னு 10 வருஷத்துக்கு முன்னாடி உன் அப்பா வச்சிருந்த ஸ்கூட்டரை 10 நாள்ல நான் தேடி கண்டுபிடிச்சேன்னு சொன்னா அது ஆடியன்ஸ் ஒத்துக்க மாட்டாங்கம்மா. ஆனா நீ ஒன்னும் கவலைப்படாத, கண்டிப்பா உன் அப்பா ஸ்கூட்டரை நான் தேடி கண்டுபிடிப்பேன். அதை தேடி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதுல நான் உன்னை கூட்டிட்டு போறேன். அதே, அது நீ தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் நின்று கூட தான் இருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? பின்ன என் கூட இல்லாம வேற எங்க போக போற? சொல்ல முடியாது. அந்த ஸ்கூட்டர் நான் தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள உனக்கும் எனக்கும் கல்யாணமாகி ஒரு பாப்பா கூட இருக்கலாம். அப்ப நீ நான் பாப்பா 3 பேரும் சேர்ந்து பாப்பா ஸ்கூட்டர்ல போலாம். அன்பு, நீ சொல்றது விளையாட்டுக்கா இருந்தாலும் அது நடந்தா உண்மையாவே எவ்வளவு நல்லா இருக்கும். ஹோய் மின்னல், என்ன யோசிச்சுட்டு இருக்க? வா வந்து வண்டியில ஏறு. இல்ல நான் வரல, எனக்கு பேடி ஆகணும். என்ன? உன்னோட வர பயமா இருக்குன்னு சொன்னேன். பயமா? என்ன பயம்? சொல்ல போனா நான் தான் உன்ன பைக்ல ஏத்திட்டு போறதுக்கு பயப்படணும். ஏன்னா இது ஏன் ஊரு, எனக்கு தெரிஞ்சவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு பொண்ணை நான் பைக்ல ஏத்திட்டு போறது பார்த்தா எனக்கு தான் பிரச்சனை. ஆனா உனக்கு என்ன? உனக்கு இந்த ஊர்ல தான் யாரையுமே தெரியாதே, அப்புறம் இதுக்கு பயப்படுற? என்ன, ஒருவேளை நான் உன்னை அப்படியே கடத்திட்டு போயிருவேன்னு பயப்படுறியா? உன்னை கடத்துறதா இருந்தா உன்னை பார்த்த ஃபர்ஸ்ட் நாளே கடத்தி இருந்திருப்பேன். இவ்வளவு நாள் என்ன விட்டா வச்சிருந்திருப்பேன். அப்பெல்லாம் உன்னை கடத்த மாட்டேன், பயப்படாம ஏறு. ஏடா, உன்னை எனக்கு யாருன்னே தெரியாது. ஒரு 10 நாள் நீ பின்னால சுத்தி எனக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்தா உடனே உன்னை நம்பி நான் இந்த பாதி ராத்திரியில பைக்ல எல்லாம் வருவேன்னு நீ எப்படிதான் நினைச்ச? யாருன்னே தெரியாதா? அதே, யாருன்னே தெரியாதவங்க கூட எல்லாம் பைக்ல வர முடியாது. ஓஹோ, அப்ப சரி, இப்பத்துல இருந்து உன்னையும் எனக்கு யாருன்னு தெரியாது. உன் டைரிய மறந்துரு, நான் வரேன். நிக்கு, எனக்கு இந்த டைரி வேணும். வேணும்ல? அப்போ ஒழுங்கா வந்து வண்டியில ஏறு. இன்னைக்கு 31st நைட்டு. இன்னும் 1/2 மணி நேரத்துல புது வருஷம் பிறக்க போகுது. இந்த புது வருஷத்தை நீ ஏன் கூட தான் தொடங்க போற. இந்த வருஷம் மட்டும் இல்ல, இனி எல்லா வருஷமும் நீ என் கூட தான் இருக்க போற. மின்னல், இன்னைக்கு உன் ஆசை நிறைவேறதோ இல்லையோ, ஆனா என் ஆசை நிறைவேற போகுது. ஆமா, இந்த வண்டியை வாங்கினதுல இருந்து என் அம்மாவுக்கு அப்புறம் என் பொண்டாட்டிக்கு தான் இந்த வண்டியில ஏத்தணும்னு முடிவோட இருந்தேன். அது இன்னைக்கு தான் நடக்க போகுது. இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்ல? இதுக்கு மேல நீ பேசிக்கிட்டே இருந்தா இன்னும் ஓவரா பேசுவேன். ஒழுங்கா வந்து வண்டியில ஏறு. நீங்க பேச்ச கேக்குறதுக்கு பதிலா உன் கூட வண்டியிலே வந்துடலாம் போல. தெரியுதுல்ல, வா வந்து ஏறு. இருட்டு ரூம்ல எல்இடி லைட்ட போட்டுட்டா தள்ளி தள்ளி ஓட்டும் என்னோட வண்டியில பெட்ரோல ஊத்திட்டா. பொண்ணுங்கள பார்த்ததும் கம்மி போய் பதுங்குன என்னத்தான் பாரு பல்ல கட்ட வச்சு பக்காவ மாத்திட்டா. எனக்குன்னு இறங்குன தேவத உனக்குன்னு பிறந்தவன்னா 20 வருஷமா இதுக்குன்னு தெருவெல்லாம் திரிஞ்ச வந்தா. பட் இருந்தாலும் எனக்கு நீ ஈஸியெல்லாம் வேணாம். பேசி பேசி கரெக்ட் பண்ணுவேன். கொல்ல பண்ணி அலையாம தெரியாம கிடைக்கிற காதலே வேணாம் வேணாம். எனக்கு உன் சாதகமும் வேண்டாம், ஒப்பாம சம்மதமும் வேண்டாம். உனக்கு இந்த சேர்த்து வச்ச சொத்து சொந்தம் எதுவுமே வேணாமா வேணாம் வேணாம். இடியா, உனக்கும் தூக்கம் வரலையா? எனக்கும் தூக்கம் வரல, அதான் என் அப்பாவோட வந்தேன். எனக்கும் தூக்கமே வரல முகி, அதான் அப்பாவோட சைக்கிள் ஓட்ட வந்தேன். நீ வருவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் உனக்கு ஒன்று கொண்டு வந்திருப்பேன். என்னது அது? இப்ப நான் ஸ்கூல் போறேன்ல, அங்க என் ஃப்ரெண்டு எனக்கு ஒரு ஸ்டிக்கர் கொடுத்தான், பார்பி டால் ஸ்டிக்கர். அது அழகா இருக்கும், அது நான் உனக்காக எடுத்து வச்சிருக்கேன். அது நான் உனக்கு கொண்டு வந்திருப்பேன். சிக்கனா? சிக்கன்
என்னடா மச்சான் சொல்ற? ஆமாண்டா சக்தி, ஐஷுக்கு பிரச்சனை அந்த ராகேஷ் தான். அவன் அன்னைக்கு வந்து பிரச்சனை பண்ணிட்டு போனதுல ஐஷு ரொம்ப மென்டலி டிஸ்டர்ப் ஆயிருக்கா. அப்புறம் ஐஷுக்கு ஏற்கனவே இந்த ப்ராப்ளம் இருக்கு. அவளுக்கு தலையில அடிப்பட்டதுல அவ பழசெல்லாம் மறந்துருந்தால. அப்புறம் எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவளுக்கு எல்லாம் ஞாபகத்துக்கு வந்திருந்தாலும் அப்படி அது ஃபுல்லா சரியாயிடுச்சுனால சொல்ல முடியாதுடா சக்தி. அதுவும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்கள ரொம்ப அதிர்ச்சியான விஷயத்தையோ இல்ல ரொம்ப பயப்படுறமான விஷயத்தையோ சொல்லாம ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். ஐஷுக்கு எல்லாம் ஞாபகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு நாள் இப்படி ஒரு விஷயம் நடக்காததுனால அவளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஆனா இப்ப இந்த ராகேஷால பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் திரும்பவும் அவளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு எனக்கு தெரிஞ்சது. என்னடா சொல்ற? நீ சொல்றது கேட்டாலே எனக்கு பயமா இருக்கு. இப்போ ஐஷுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னா அதனால என்னடா ஆகும்? என்ன ஆகும்னு நான் மெடிக்கல் டேர்ம்ல சொன்னா நீ ரொம்ப பயந்துருவ. அதெல்லாம் வேண்டாம். இப்ப என்ன பண்ணணும்னு மட்டும் நான் சொல்றேன். ஐஷுக்கு இப்ப இந்த ராகேஷால நடந்த பிரச்சனையை நினைச்சு பிரெயின்ல ரொம்ப ப்ரெஷர் ஆயிருக்கு. அதனாலதான் அடிக்கடி சின்ன விஷயத்துக்காக கோவப்பட்டா கூட அவ மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அதனால முதல்ல அவளுக்கு அந்த ராகேஷ் மேல இருக்கிற பயத்தை போக வைக்கணும்டா. அதுக்கு அந்த நாய் இந்த ஊர்ல தானே இருக்கான். அவன் எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு அவனை புடிச்சிட்டு வந்து ஐஷு முன்னாலேயே போட்டு 4 மிதி மிதிச்சா அவனால நம்மளுக்கு எதுவும் செய்ய முடியாதுன்னு அவளுக்கு தெரியும்ல. அப்ப அவன் மேல இருக்கிற பயம் எல்லாம் தன்னால போயிடும். இல்லடா சக்தி, அந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் அவன் அந்த ராகேஷை நினைச்சாலே ரொம்ப பயந்து மயக்கம் போட்டு விழுறா. அதனால இப்போதைக்கு அவன் அந்த ராகேஷை பார்க்காம இருக்கிறது தான் நல்லது. கொஞ்ச நாளைக்கு அந்த ராகேஷ் பத்தி நான் நினைப்பே இல்லாம அவன் மைண்ட் கொஞ்சம் நான் சரி பண்ணணும்டா. அவளுக்கு கொஞ்சம் கவுன்சிலிங் எல்லாம் கொடுக்க வேண்டியிருக்குடா. மனசளவுல அவளை கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கணும். அது வரைக்கும் அந்த ராகேஷ் இந்த ஊர்ல தான் இருக்கான்ற விஷயம் ஐஷுக்கு தெரியவே கூடாது. தெரிஞ்சா திரும்பவும் பயப்பட ஆரம்பிச்சிருவா. ஆனா ஐஷு மட்டும் சரியாயிட்டான்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் இந்த ராகேஷ் இந்த ஊர்ல எந்த மூலையில இருந்தாலும் சரி அவனை தேடி கண்டுபிடிச்சு ஐஷு கிட்டயே கூட்டிட்டு வந்து எந்த கைய அவன் மேல வச்சானோ அதே கைய அவன் முன்னாலேயே உடைப்பேன். அதெல்லாம் ஒண்ணும் நீ கவலைப்படாத மச்சான். இப்பத்திக்கு நீ ஐஷுவை பாரு. ஐஷு சரி ஆகட்டும். அதுக்கப்புறம் நீ ஒரு வார்த்தை சொல்லு. அவன் எங்க இருந்தாலும் சரி அவனை நான் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன். அப்புறம் அந்த ராகேஷ நினைச்சலாம் நீ கவலைப்பட மாட்ட. அவனை நம்ம பாத்துக்கலாம். ஆனா ஐஷுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு நீ எதுவும் டென்ஷன் ஆகாதடா. டென்ஷன் இல்லைன்னெல்லாம் சொல்ல முடியலடா சக்தி. எதுக்குடா டென்ஷன் ஆகுற? இப்ப எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்து நான் டென்ஷனா இருந்தா கூட அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா நீ ஒரு டாக்டர்டா, நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? நீ நினைச்சா அவளை சரி பண்ண முடியாதா? நான் ஒரு டாக்டரா இருக்கிறதுனால தான்டா சக்தி டென்ஷன் ஆகுறேன். நான் ஒரு டாக்டரா இல்லைன்னா இதனால என்ன ஆகும்னு எனக்கு எதுவுமே தெரியாமையே இருந்திருக்கும். ஆனா இப்ப எனக்கு எல்லாமே தெரியும்டா. அதனாலதான் கொஞ்சம் பயமா இருக்கு. பயப்படுற அளவுக்கு அப்படி என்னடா? ஒண்ணுலடா சக்தி, அதை விடு. அதை நான் உனக்கு இன்னொரு நாள் பொறுமையா சொல்றேன். அவளை பின்னால வச்ச ஓட்டுற அளவுக்கு நீ பெரிய மனுஷனும் ஆகல. உங்க 2 பேரையும் தாங்குற அளவுக்கு அந்த சைக்கிளுக்கும் சக்தி இல்லடா. கடைசியில் 2 பேரும் எங்கேயாவது விழதான் போறீங்க. இந்த சைக்கிள் எல்லாம் பின்னால வச்சு ஓட்ட முடியாதுடா. வேணா கொஞ்சம் பெரிய சைக்கிள் வாங்கி தர, அதுக்கப்புறமா நீ அவளை பின்னால உட்கார வச்சு ஓட்டு. வாங்கி தரேன்டா மாப்பிள்ள, உனக்கு இல்லாததா? ஆமாண்டா, ராத்திரி 12 மணிக்கு உன் அப்பா நாங்க கடை திறந்து வச்சிருக்கான். காலையில் ஆகட்டும்டா, அப்புறமா வாங்கிக்கலாம். ஆமாண்டா மாப்பிள்ள, காலைல வாங்கிக்குவோம். ஆமா, ஒரு அவசரத்துக்கு போற இந்த மாப்பிள்ள எப்ப பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் உடனே வேணும்னு அவசரப்பட வேண்டியது. சக்தி, உன் பையன் பின்ன எப்படிடா இருப்பான்? ஒன்ன மாதிரி தானே இருப்பான். அது என்னமோ உண்மைதான். ஆனா இவன் என்னையே மிஞ்சிருவான் போலடா. இன்னமும் 12 மணி ஆகல, பட்டாசெல்லாம் வெடிக்காம இருக்கானுங்க. ஆயிடுச்சு சக்தி, இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு. ஹாப்பி நியூ இயர் டா சக்தி. ஹாப்பி நியூ இயர் டா மச்சான். போன வருஷம் எவ்வளவோ பிரச்சனை அது இதுன்னு என்னெல்லாமோ ஆயிடுச்சு. ஆனா அதெல்லாம் போன வருஷத்தோட போட்டும். இந்த புது வருஷம் உனக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும்டா. என்னடா எனக்குங்கிற? நமக்குன்னு சொல்லுடா. இந்த புது வருஷம் நமக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். என் நண்பனுக்கு சொன்னதான் உங்களுக்கும் சொல்றேன். போன வருஷம் உங்க வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்திருந்தாலும் எவ்வளவு கஷ்டம் வந்திருந்தாலும் அதெல்லாம் போன வருஷத்தோட போட்டும். இந்த புது வருஷம் உங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்ல வருஷமா அமையணும்னு நாங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் வாழ்க்கைன்னா பிரச்சனை வராமையெல்லாம் இருக்காது. அதனால பிரச்சனை வரவே கூடாதுன்னு நினைக்காதீங்க. பிரச்சனை கண்டிப்பா வரத்தான் செய்யும். ஆனா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை தன்னம்பிக்கையோடையும் தைரியத்தோடையும் ஃபேஸ் பண்றோமாங்கிறது தான் முக்கியம். அதனால உங்க தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் எந்த இடத்துலயுமே விட்டுறாதீங்க. தன்னம்பிக்கையும் தைரியமும் இருந்துச்சுன்னா என்ன வந்தாலும் பாத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போன வருஷம் நடந்த எல்லாத்தையுமே போன வருஷத்தோட முடிச்சுட்டு புது வருஷத்தை புதுசா தொடங்குங்க.
ஏன்னா இன்னொரு புது வருஷத்தை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறாரு, அதுவே பெரிய விஷயம்தான். அதனால இந்த புது வருஷத்துல எல்லாரும் சந்தோஷமா இருங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம கூட இருக்கவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். சரி மச்சான், நீ எதை பத்தியும் டென்ஷன் ஆகாத. ஐஷு தனியா இருப்பா, நீ வீட்டுக்கு போ. டேய், நீ என் கூட இருக்கும்போது எனக்கு என்னடா டென்ஷன்? அப்புறம் என்னடா, அந்த ராகேஷை பத்தி எல்லாம் ஒன்னும் யோசிக்காத. அவன்லாம் ஒரு மேட்டரே இல்ல, அவனை பாத்துக்கலாம். சக்தி, நீ மட்டும் என் கூட இருந்தா போதும்டா. அந்த ராகேஷ் இல்ல, அவன் அப்பனே வந்தாலும் நான் பாத்துக்குவேன். ஆடு அம்பு சேன எல்லாம் தேவையில்லை, நீயும் நின்னா எதையும் வெல்வேன் இனிவேன் நானடா. வீச வச்ச காய போல பேசுகின்ற தெய்வம் நீயே, எதிரே நிற்கும் இமயம் நீயடா. உயிரென்று உன்னை நானே ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். உயிரென்றால் என்றோ ஒரு நாள் தேடிவாயே. ஒரு போதும் உன்னை நானும் இடமாட்டேன். தோத்து போக ஜெயிப்போமே நாம இந்த புவி மேலே. சிவனும் சக்தியும் சேர்ந்தாம் மாசுடா, எவனும் தூசுடா. டி டாக்டர், உன்னை பழி வாங்காம அவ்வளவு சீக்கிரம் நான் துபாய்க்கு போயிருவேனாடா? முன்னாலேயாவது ஒன்ன மட்டும் தாண்டா அழ வைக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ உன் ஃப்ரெண்டும் என் மேல கை வச்சுட்டான். ஆனா டே சக்தி, ஒன்ன பழி வாங்க நான் உன்னை எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லடா. உன் நண்பனை பழி வாங்கினா போதும், நீ ஆட்டோமேட்டிக்கா அழுதுருவ. டே டாக்டர், இந்த புது வருஷம் மத்தவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்க போதோ தெரியல. ஆனா இந்த புது வருஷத்துல நான் வைக்க போற மொத வேட்டையே உனக்கு தான்டா. என் மேல கை வச்சதை நினைச்சு நினைச்சு நீயும் உன் ஃப்ரெண்டும் அழணும்டா. அதை பார்க்காம நான் இங்கிருந்து எங்கேயும் போக மாட்டேன். இதே ஊர்ல தான் இருப்பேன். நான் எங்க இருந்து அடிக்கிறேன்னு உங்களால கண்டுபிடிக்கவே முடியாதுடா. ஆனா நான் அடிக்கிற அடியில 2 பேரும் ஆடி போறீங்க. ஆனா இப்படி மறைஞ்சிருந்தா அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கணும்னாலும் அங்க என்ன நடக்குது, அவனுக்கு என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியணும். அதுக்கு அதெல்லாம் பார்த்து சொல்றதுக்கு எனக்கு ஒரு ஆள் வேணும்னு தான் இந்த காயத்ரிக்கு ஃபோன் பண்ணி நான் இங்கதான் இருக்கேன் வான்னு சொன்னேன். ஆனா இனி இப்ப அவ வருவாளா இல்ல என் மேல உள்ள கோவத்துல வராம போயிருவாளான்னு தெரியலையே. ஹே, வந்துட்டியா? பரவாயில்ல. எங்க நான் கூப்பிட்டதும் என் மேல இருக்கிற கோவத்துல வராம இருப்பியோன்னு நினைச்சேன். என்னங்க நீங்க துபாய்க்கு போயிட்டீங்கன்னு நினைச்சேன். ஆனா இன்னும் போகாம இதே ஊர்ல தான் இருக்கீங்களா? ஆமாண்டி, நான் போல. எப்படி போவேன்? என் மேல இந்த டாக்டரும் அவன் ஃப்ரெண்டும் கை வச்சிருக்காங்க. அவங்க கொடுத்தது அவங்களுக்கு திருப்பி கொடுக்காம நான் எப்படி போவேன்? என்னங்க நீங்க பண்ணது தப்பு. அதனாலதான் அவங்க உங்களை அடிச்சாங்க. சொல்ல போனா நீங்க பண்ணதுக்கு அவங்க உங்களை சும்மா விட்டதே பெருசு. அதனால பேசாம துபாய்க்கு கிளம்பி போய் இதுக்கப்புறமா அங்க நல்லபடியா வாழற வழியை பாருங்க. தேவையில்லாம இங்க இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஏய், அதை பத்தியெல்லாம் நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அதை நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இப்ப நான் உன்னை எதுக்கு வர சொல்லியிருக்கேன்னு மட்டும் கேளு. இங்க பாரு, எத்தனை பொண்ணுங்க கிட்ட நான் பழகிருந்தாலும் ஒரு பொண்ணு கழுத்துல தான் தாலி கட்டி குடும்பம் நடத்த முடியும். அப்படி பார்த்தா உன் கழுத்துல மட்டும்தான் நான் தாலி கட்டி இருக்கேன். அதனால என்னன்னாலும் நீ என் பொண்டாட்டி தான். அப்புறம் உன்னை ஏமாத்திட்டு போகணுங்கிற எண்ணமெல்லாம் எனக்கு கிடையாது. எனக்கு வேண்டியது அந்த டாக்டரையும் அவன் ஃப்ரெண்டையும் பழி வாங்கணும், அவ்வளவுதான். அந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் நான் துபாய்க்கு கிளம்பி போயிருவேன். நான் போகும்போது உன்னையும் கூட கூட்டிட்டு போகணும்னு தான் நினைக்கிறேன். அதனால இங்க என் வேலையெல்லாம் முடிகிற வரைக்கும் நீ என் கூடயே இரு. இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் துபாய்க்கு போயிடலாம். என்ன சொல்ற? மாட்டேன்னு நீ சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன். அப்படியே சொன்னாலும் எனக்கு ஒன்றும் ஆக போறது இல்ல. நான் பண்ற வேலையை பண்ணிக்கிட்டே தான் இருக்க போறேன். இப்ப இவர் சொல்றதுக்கு முடியாதுன்னு சொன்னாலும் இவர் அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்க தான் போறாரு. அப்புறம் இவர் இங்கதான் இருக்காருன்னு போய் கதிர் மாமா கிட்ட சொன்னாலும் அவர் வர்றதுக்குள்ள நிச்சயமா இவர் இங்கிருந்து தப்பிச்சிருவாரு. அதனால இப்ப இவர்கிட்ட கோவப்பட்டு இங்கிருந்து போய் எதுவும் ஆக போறது இல்ல. பேசாம இவர் சொல்ற மாதிரி இவர் கூடவே இருந்து இவர் அவங்களுக்கு என்ன பிரச்சனை பண்றாரோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படியாவது தடுக்கவாவது முயற்சி பண்ணலாம். என்ன, நான் சொல்றதுக்கு சம்மதம்னா என் கூட இரு, இல்லனா உன் இஷ்டம், நீ கிளம்பி போயிட்டே இருக்கலாம். இல்லைங்க, நான் உங்க கூடயே இருக்கேன். ஏன்னா எனக்கு அவங்கள விட என் புருஷன் நீங்க தான் முக்கியம். அது இப்படி நல்ல முடிவா எடுக்கிறது தான் உன் வாழ்க்கைக்கு நல்லது. அவங்க கிட்ட எல்லாம் அடி வாங்கி திருந்தாத உங்களை நிச்சயமா என் அன்பால திருத்துவேன்ற நம்பிக்கையில தான் இப்ப நான் உங்க கூட இருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாப்பா உங்களை பார்க்க நாளைக்கு வரேன். பை.